அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கூயுகன். நான் யூடி தொடக்கப்பள்ளியில் தொடக்க நிலை 2 படிக்கிறேன். நான் ஒரு குரலை ஒட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு கோழி குஞ்சு இருந்துச்சு. ஒரு நாள் அதுக்கு ரொம்ப பசிச்சுன்னு இறை தேடி போறப்போ சில கற்கள் அது மேல விழுந்துச்சு. வானம்தான் நம்ம மேலே இடிஞ்சு விழுதுன்னு நினைச்ச கோழி வேக வேகமா சிங்கராஜாக்கிட்ட போய் சொல்லணும்னு வேக வேகமா ஓட ஆரம்பிச்சிச்சு. போற வழியில ஒரு அன்னப்பறவையை பார்த்துச்சு. அந்த அன்னப்பறவை ஏன் இவ்வளோ வேக வேகமா ஓடுற அப்படின்னு கேட்டுச்சு. அந்த கோழி குஞ்சு வானம் இடிஞ்சு விழுது, நான் சிங்கராஜாக்கிட்ட போய் சொல்ல போறேன்னு சொல்லுச்சு. அதுக்கு அந்த அன்னப்பறவை நானும் அவன் கூட வரேன்னு சொல்லி அது 2 பறவையும் வேக வேகமா ஓட ஆரம்பிச்சிச்சு. போற வழியில ஒரு வாத்தை பார்த்தாங்க. அந்த வாத்து எதுக்கு தலை தெறிக்க ஓடுறீங்க அப்படின்னு கேட்டுச்சு. அந்த 2 பறவையும் வானம் இடிஞ்சு விழுது, நான் சிங்கராஜாக்கிட்ட போய் சொல்ல போறேன்னு சொல்லுச்சு. அப்போ அந்த வாத்தும் நானும் உங்க கூட வரேன்னு சொல்லி 3 பறவையும் வேக வேகமா ஓட ஆரம்பிச்சாங்க. போற வழியில ஒரு நரியை பார்த்தாங்க. அந்த நரி ஏன் இவ்வளோ வேக வேகமா ஓடுறீங்க அப்படின்னு கேட்டுச்சு. 3 பறவையும் வானம் இடிஞ்சு விழுது, நாங்கள் சிங்கராஜாக்கிட்ட போய் சொல்ல போறோம்னு சொன்னாங்க. அந்த நரி, நீங்க இந்த பாதையில போனீங்கன்னா ரொம்ப தூரம் எடுக்கும், ஒரு குறுக்கு பாதை இருக்கு, அதில் போனீங்கன்னா சீக்கிரமாவே ராஜாவுடைய குகைக்கு போயிடலாம் அப்படின்னு நரி சொல்லுச்சு. அந்த குறுக்கு பாதையில நரி கூட்டிட்டு எல்லா பறவையும் கூட்டிட்டு அந்த குறுக்கு பாதையில போனாங்க. போற வழியில ஒரு குகையை பார்த்தாங்க. எல்லா பறவைகளும் அது சிங்கராஜர் குகைன்னு நினைச்சு வேக வேகமும் உள்ள ஓடி போனாங்க. அப்பதான் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் அது நிறைய குடும்பம் இருக்கிற குகைன்னு தெரிஞ்சிச்சு. எல்லா நரியும் அந்த பறவைகளை வேட்டையாட ஆரம்பிச்சாங்க. ஆனா கோழி குஞ்சு மட்டும் எப்படியோ தப்பிச்சு அதோட இடத்துக்கு வந்துருச்சு. உள்ள அந்த நரிக்கு இரையான பறவைகளுக்கெல்லாம் அப்பதான் ஒரு திருக்குறள் ஞாபகம் வந்துச்சு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. நன்றி.